முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களின் துயரத்தை போக்கினார். இந்த கடுமையான போருக்கு பிறகு அவரது கோபம் தணிந்து சாந்த சொரூபியாக வள்ளி மற்றும் தெய்வானையுடன் வந்து அமர்ந்த இடம் திருத்தணி. சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என்று இத்தலம் அழைக்கப்பட்டு பின்னர் அதுவே மருவி திருத்தணி என்று ஆனது. மேலும் இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு முருகனுக்கு அளித்த பரிசாக இந்திர நீலமணிகள் பதிக்கப்பட்ட வஜ்ரவேலை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் முருகனின் போர் வீரர்களின் சினம் தணியாததால் இந்திரன் முருகனை சரணடைந்து தனது மகளை திருமணம் செய்து கொண்டால் முருகனின் கோபம் தணியும் என்று வரம் கேட்டான். முருகனும் தேவர்களின் அச்சம் தணிவதற்காகவும் தனது கோபம் தணிவதற்காகவும் இத்தலத்தில் அமர்ந்தார். திருத்தணியில் முருகன் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். திருமாலின் மகள்களான அமுதவல்லி சுந்தரவல்லி இருவரும் முருகனை மணக்க வேண்டி தவமிருந்தனர். அவர்களில் அமுதவல்லி தெய்வானையாகவும் சுந்தரவல்லி வள்ளியாகவும் பிறந்து முருகனை மணந்தனர். இதனால் இங்கு வள்ளியும் தெய்வானையும் ஒரே சக்தியாக கஜவள்ளி என்னும் பெயரில் அருள்வதாக ஐதீகம். திருத்தணி முருகன் கோயில் மிகவும் பழமையானது. சங்ககால புலவரான நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் இக்கோயில் குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் இக்கோயில் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. விஜயநகர மன்னர்கள் மற்றும் உள்ளூர் நிலக்கிழார்களால் இக்கோயில் பேணப்பட்டது. திருத்தணி மலை கோயில் ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளை கொண்டுள்ளது. அருணகிரிநாதர் போன்ற பல ஞானிகளும் சான்றோர்களும் திருத்தணி முருகனை போற்றி பாடியுள்ளனர். ஆகவே திருத்தணி என்பது முருகனின் சினம் தணிந்த இடமாகவும் வள்ளி திருமண தலமாகவும் பல நூற்றாண்டு கால புராணம் மற்றும் வரலாற்று பெருமை கொண்ட ஒரு புண்ணிய பூமியாகவும் திகழ்கிறது. இந்த கதையை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற கதைகளை நீங்கள் கேட்க விரும்பினால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.